வணக்கம் நண்பா, உங்கள் ஃபோனில் கூகுள் குரோம் இருந்துச்சுன்னா அது மேலே இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 3 மார்க் தெரியும். அந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து யூஸ் செக்யூர் டிஎன்எஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து யூஸ் செக்யூர் டிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிங்க. ஏன் இதை நான் உங்களுக்கு ஆன் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் செக்யூராக ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில வெப்சைட் இருக்கும். உதாரணத்துக்கு உங்களது பேங்க்கு வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லாட்டா வந்து உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர், உங்கள் பேர், இது மாதிரி டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிங்கன்னா அந்த டிஎன்எஸ் வந்து செக்யூராக இருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால் முடிஞ்சாலும் இது வந்து ஆன் பண்ணிக்கங்க. இதே மாதிரியான 4 அற்புதமான செட்டிங்ஸு வீடியோக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு வீடியோ கீழே வந்து லைக் பட்டன் தெரியுது பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணிக்கங்க. இதனால் இதே மாதிரி விழிப்புணர்வான அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு எடுத்து வரதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவது செட்டிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அது என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதுவும் இந்த கூகுள் குரோமில் தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, நம்ம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு செட்டிங் நம்ம ஆன் பண்ணுறதன் மூலம் உங்களுடைய டேட்டாவை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சேவ் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் கூகுள் குரோமில் ப்ரௌஸ் பண்ணும்போது நிறைய டேட்டா வந்து காலியாக இருக்கும். அதை நீங்கள் முடிஞ்ச அளவு டேட்டா காலியாகாமல் உங்கள் ப்ரௌசரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லைட் மோடுன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைட் மோடு மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து லைட் மோடு ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கங்க. இது மாதிரி லைட் மோட் நீங்கள் ஆன் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா வந்து எவ்வளோ சேவ் ஆகிருக்குது இங்கே காமிக்குது பார்த்தீங்களா, இந்த இவ்வளோ டேட்டா வந்து சேவ் ஆகிருக்குது ப்ரௌஸ் பண்ணும்போது. இது மாதிரி உங்களுடைய டேட்டா வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணுறதும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டேட்டா வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவு இந்த லைட் மோடை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரியான அற்புதமான 3ஆவது செட்டிங் பார்த்துடலாம். அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் ஃபோனில் உள்ள இந்த 3 மார்க் மேலே திருப்பி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸுக்கு வாங்க. இங்கே செட்டிங்ஸுக்கு வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செட்டிங்ஸில் சேஃப் செக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேஃப் செக் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த சேஃப் மேலே செக் பண்ணிவிட்டு இங்கே செக் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு முறை செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 3 டிக் மார்க் வருது. உங்களதில் வந்து இது மாதிரி 3 டிக் மார்க் வரலன்னா அதை வந்து உடனே வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு இப்போ காமிங்கன்னா இங்கே சேஃப் ப்ரௌசிங் சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் என்ஹான்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே நீங்கள் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இங்கே அப்டேட்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த அப்டேட்டையும் ஒரு முறை செக் பண்ணி பார்க்கலாம். கூகுள் குரோமுக்கு போய்ட்டு இங்கே அப்டேட்னு சொல்லிட்டு கேட்கும், நீங்கள் அப்டேட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டையும் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு செக்யூராக வச்சுக்கோங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது சேஃப் அண்ட் செக்யூராக உங்களுடைய ப்ரௌசர் இருக்குதா இல்லையா என்பதை வந்து நீங்கள் இதிலேருந்து சேஃப்டி செக் பண்ணுறதன் மூலம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேஃபாக வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான 4வது இன்னொரு முக்கியமான செட்டிங் பார்த்துடலாம். அது என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுள் குரோமில் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, CHROME குரோம் /CHROME. இப்போ இங்கே குரோம் /குரோம் URLஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலேயும் நான் இந்த வீடியோ சைடில் எழுதுகிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இது மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது மாதிரி கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி ஒரு லிஸ்ட் காமிக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைஸ் லாக்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணுறோம். இப்போ டிவைஸ் லாகில் இது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா பெருசாக ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பவரை வந்து இது மாதிரி அன்செக் பண்ணிங்க. இதுமாதிரி அன்செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குரோம் வந்து பேக் பண்ணிங்க. இது மாதிரி பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு வேணா குரோம் ஒரு முறை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்க. இது மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குரோம் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்டில் இந்த குரோம் பவரை வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்களா, உங்கள் பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்களா, அது வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. அதனால் முடிஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவரை வந்து டிக் மார்க் எடுத்துக்கோங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேட்டரி வந்து நல்லா சேவ் ஆகும். இப்போ கடைசியாக பார்க்க போகிற செட்டிங் வந்து பயங்கர முக்கியமான செட்டிங்கு, மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேலரி, அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எங்கே சேவ் ஆகிருக்குதோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம லாக் போட்டு வச்சுன்னு இருப்போம். ஆனால் வந்து நீங்கள் கூகுள் குரோமை வந்து லாக் போடுறதுக்கு மறந்துடுவீங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கூகுள் குரோமே லாக் போட்டு வைக்கணும். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, FILE:/SDCARD இங்கே வந்து ஸ்லாஷ் இது மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல கோன்னு சொல்லிட்டு கொடுங்க. கோன்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்டர் மாதிரி ஓப்பன் ஆகுது. இந்த ஃபோல்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் SD கார்டில் என்னென்ன விஷயம் இருக்குது, உங்கள் ஸ்டோரேஜில் என்னென்ன விஷயம் இருக்குது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சிக்க முடியும். உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் மெசேஜஸ்ஸு, வீடியோஸு, டெலகிராமு, இது மாதிரி ஃபுல்லாக உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா விஷயத்தையும் வந்து அது DCIM இருக்குது பார்த்தீங்களா, இந்த DCIMல ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எந்தெந்த ஃபோட்டோ எதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதனால் முடிஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா
ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸ் கேலரி அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் லாக் பண்ணுறதோடு சேர்த்து இதையும் வந்து நீங்கள் லாக் பண்ணி வைக்கிறதால இது மாதிரி உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க வந்து திருடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் இந்த செட்டிங்ஸையும் ஒரு முறை பார்த்து உங்கள் கேலரியை வந்து லாக் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக வந்து கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.